Hi friends, welcome back to Birlas Parvai. தம்ப்நெயில்ல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு 15 inch டயர்ல என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கறத பத்தி. அது மட்டும் இல்லாம மேபி உங்க கார்ல ஒரு 14 inch இருக்கு அப்படினா அத 15 inch நம்மளால அப்கிரேட் பண்ண முடியுமா? அப்படி பண்ணனும்னா எவ்வளவு சைஸ் வரைக்கும் நம்மளால அப்கிரேட் பண்ண முடியும்? சைஸ் அப்படி நான் சொல்றது இங்க ரெண்டு டயர் நான் எடுத்து வச்சிருக்கேன். தின்னா இருக்கு, வைடரா இருக்கு. இதுவும் 15 inch தான், இதுவும் 15 inch தான். அப்போ இப்படி இருக்கிற டயரை இப்படி நம்மளால மாத்த முடியுமா? இல்ல இப்படி இருக்கிற டயரை இப்படி மாத்தலாமா? அதே மாதிரி மெட்டல் வீல்ல இருக்கிற நம்ம காரை ஒரு அலாய் வீலா இந்த மாதிரி வைடர் அலாய் வீல் மாத்தலாமா? இல்ல ஸ்டாண்டர்ட் அலாய் வீல் மாத்தலாமா? இந்த மாதிரி 15 inch பத்தின ஒரு கம்ப்ளீட் டீடைல் பார்க்க போறோம். இன்கேஸ் நீங்க ஒரு கார் வச்சிருக்கீங்க, அதுல 15 inch சைஸ் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல் டீடைல் கிடைக்கும். உங்களுக்கு இன்கேஸ் கம்ஃபர்ட் வேணும்னா மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை பிராண்ட்ல இருக்கிற டயர்ஸ்ல 15 inchல எந்த டயர் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும், எந்த டயர் அதிக மைலேஜ் கொடுக்கும், எந்த டயர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கறத ரொம்ப டீடைல்டா அலசி ஆராய போறோம். இத பார்க்கிறதுக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சென்னையில ராயப்பேட்டையில இருக்க ராஜா டயர்ஸ்ல தான் இப்போ நம்ம இருக்கோம். சோ இந்த டேட்டா வந்து நமக்கு ப்ரோமோட் சார் தான் கொடுக்க போறாரு. வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். சார் ஃபர்ஸ்ட் வந்து கம்ஃபர்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரோட் நாய்ஸ் கம்மியாக இருக்கணும், சஸ்பென்ஷன் நல்லா இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும் டயரு. ஸோ அப்படிங்கிற ஒரு ரெக்யர்மெண்ட். அப்படி இருக்கிறவங்களுக்கு இருக்கிற பிராண்ட்ஸில் என்னென்ன மாடல் ஆஃப் டயர் கரெக்டாக இருக்கும்? நம்ம ஒரு 3 டயர் இங்கே எடுத்து வச்சுருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இது மூணுமே இன்னைக்கு தேதியில் மோஸ்ட் காம்படிட்டிவ், வேல்யூ ஃபார் மணின்னு வாங்க, ப்ளஸ் கம்ஃபர்டபுள் டயர். நம்ம பேசிக் டயர் பற்றியே பேசல. இது வந்து எம்ஆர்எஃபோட ஜெட்வி டிவி எக்கோ த்ரெட் ரொம்ப நல்லா போயின்னு இருக்குது. லைஃப் வந்து 70,000 to 80,000 கிலோமீட்டர் வருது. ரோட் ட்ரிப் நல்லா இருக்குது, ஆக்ஷன் நல்லா இருக்குது, ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது. இது வந்து குடியரோட அஷூரன்ஸ் ட்ரிபிள் மேக்ஸ் 2. இதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக டெக்னாலஜி செஞ்சது. இதுக்கப்புறம் மேக்ஸ் கார்டு செஞ்சிருக்கு, அது ப்ரீமியம் டயரு. இது வந்து ட்ரிபிள் மேக்ஸ் 2. இதுக்கு முன்னாடி ட்ரிபிள் மேக்ஸ் வந்தது, அது ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. இது சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இது சாஃப்ட்னஸும் இருக்குது, ஷேப்பும் நல்லா கொடுத்துருக்கேன். ஆல்மோஸ்ட் 60,000-70,000 வருது. இது வந்து அப்போலோவோட 4G லைஃப். இது வந்து இவங்க மெயினாக டார்கெட் பண்ணது யாருக்கு ஜம்போ ஜாஸ்தி ரன்னிங் இருக்குது, தே வாண்ட் வேல்யூ ஃபார் மணி, அவங்க வேல்யூ ஃபார் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கணும், அவங்களுக்காக இது. இது ஓரளவுக்கு அவ்வளோ சாஃப்ட் இல்லைனாலும் டிபெண்டபிளாக இருக்குது இந்த டயர். ஸோ அப்போ இந்த மூணுமே வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கு. அஃபோர்டபுள் ப்ரைஸ் வித் ப்ரீமியம். ஓகே ஃபைன். இப்போ இதில் சைஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்னென்ன சைஸ் வித்தில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது? 175 65 15லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 185 65 15 வரைக்கும் எண்ட் ஆயிடுது. அது ஓகே. இந்த மூணுமே எல்லா கேட்டகரியிலும் வருது. ஆல்மோஸ்ட் எல்லா காரும் கவர் ஆயிடுது உங்களுக்கு. ஓகே. இப்போ இதுல பட்ஜெட் அப்படி நம்ம பார்த்தோம்னா எவ்வளவு இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் 175 65 15 5000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 185 65 15 55 வருது. 195 60 15 வந்து 6500 கிலோ எண்ட் ஆயிடுது. அது ஸோ 5000 to 65ல மொத்தமாகவே கவர் ஆயிடுது உங்களுக்கு. ஓகே. ஸோ ஆனா இதுக்கும் மேல பிரீமியம் டைப்ஸ் இருக்கு. கண்டிப்பா இதுக்கப்புறம் 2 பேட்ச் இருக்கு. சரி, இப்போ நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல மைலேஜ் வேணும். மைலேஜ்னா லாங் லைஃப் வேணும், ஆனா அதே நேரத்தில் எனக்கு கம்ஃபர்ட்டும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. நீங்க 3 டயர் எடுத்திருக்கீங்க, இதை பத்தி சொல்லுங்க சார். சார் இது மூணுமே இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மோஸ்ட் ஃபேமஸ் டயர் சார். இது வந்து யோகாமா எர்த் ஒன். ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸாக இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின்னு இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு ப்ரீமியம் ஆரம்பிச்சிருக்கு, அது நம்ம நெக்ஸ்ட் கேட்டகரியில் பார்க்கலாம். இதோட எஸ்டிமேட்டட் லைஃப் வந்து 80,000 to 90,000 கிலோமீட்டர் கம்பல்சரி வருது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 175 60 15லேருந்து 205 55 15 65 15 வரைக்கும் வருது. இது ஆல்மோஸ்ட் எல்லா வண்டியும் கவர் பண்ணுது. அதே போல் இதுவும் ஸ்டார்டோ சேம், ரெண்டுமே ஜாப்பனீஸ் கம்பெனி தான். இவங்களும் அதே கேட்டகரி தான். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு யோகாமா வந்து பிரிஸ்டோன் வந்து சேம் கேட்டகரின்னு சொல்லலாம். சேம் மென்டாலிட்டி, வாக்கிங் கூட சேம் ஸ்டெப் தான். ஸோ ரெண்டுமே ஈக்குவல். இது வந்து கான்டினென்டல் CC6ன்னு சொல்லி, இது லக்ஸுரிலையும் வருது, மைலேஜ்லையும் வருது, சாஃப்டும் இருக்கு, டிரைவிங் ப்ளஷரும் நல்லா இருக்கு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிபெண்டபிள் டயர்னு சொல்லலாம் கான்டினென்டல் CC6. இது மூணுமே அந்த கேட்டகரியில் வருது சார். ஸோ இப்போ மூணுமே வந்து ஒரு நல்ல உங்களுக்கு வந்து லைஃப் கொடுக்கும். ஆமாம் சார். 70,000 to 80,000 கம்பல்சரி வருது. சாஃப்டாகவும் இருக்கும். எஸ், ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்ல டிரைவிங் ப்ளஷர் இருக்கு. அந்த சவுண்ட் வராது, அந்த கடைசி வரைக்கும் சவுண்ட் வராது உங்களுக்கு. ஓகே. இப்போ நம்ம இந்த காண்டி டயர் பார்க்கும்போது ஒரு சைடுல த்ரெட் வேற மாதிரி இருக்கு, இன்னொரு சைடுல ஏதோ ஃளைட் மாதிரி ஒரு த்ரெட். இது அவுட் சைடு, இது இன்சைடு. இந்த த்ரெட்க்கு ரீசன் என்ன சார்? இது என்ன சென்டர்ல பாருங்க, இந்த ஒரு பட்டன் மட்டும் ரைட்டா ஹைட் ஏத்திருப்பா. இது எதனாலனாக்கா பவர் ஸ்டீரிங் வண்டியில ஜென்ரலா நம்ம திருப்பிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வண்டியை டிரைவிங் பண்ண ஆரம்பிப்போம். இவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு 1 mm எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கான் இது மேலே. ப்ளஸ் இதில் பாருங்கள், இதெல்லாம் சிலிக்கான் மாதிரி
நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக கொடுத்துருக்கான், ஏர் லாக்கிங் போகிறதுக்கு வெளியே வராமல் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்பெஷலி டிசைன் டயர், வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல். CC4 ஆரம்பித்தா, CC5 ஆரம்பித்தா, இப்போ CC6, இப்போ CC7 வரப்போகுது. இன்ஃபேக்ட் 2025ல மோஸ்ட் கம்ஃபர்டபுள் அண்ட் ப்ரீமியம் டயர். ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த செக்மெண்ட்டுக்கும் இதுக்கும் காஸ்ட் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும் சார்? காஸ்ட் டிஃபரன்ஸ் 10 to 15% இருக்குது சார். இது அதிகமாக இருக்கும், இதில் அதிகமாக இருக்கும், அதை விட இது அதிகமாக இருக்கும். பட் டிரைவிங் ப்ளஷர் அம்பட் சேஞ்சஸ் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ இது ஸ்டார்டிங் பட்ஜெட் எவ்வளோ அந்த ரேஞ்ச்? ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 175 ஸ்டார்ட் ஆகுது, வந்து 55லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 205 வந்து 75 வரைக்கும் எண்ட் ஆகுது. இதுவும் சேம் கேட்டகரி தான், இன்னும் ஆல்மோஸ்ட் 2 சேம் ஸ்டெப்ஸ் தான் எடுக்கிறாங்க இவங்க. இவங்க வந்து 6000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 8000 வரைக்கும் எண்ட் ஆகுது. ஓகே, அப்போ சைஸஸ் அப்படின்னு பார்த்தா 175லேருந்து 205 வரைக்கும் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா சைஸுமே ஆல் வெஹிக்கல்ஸ் கவர் ஆகுது 15 இன்ச்சில். நெக்ஸ்ட் கேட்டகரி ஐ திங்க் ப்ரீமியம் அப்படின்னு ஒரு கேட்டகரி. அதாவது எனக்கு எக்ஸ்ட்ரீம் கம்ஃபர்ட் வேணும், அதே நேரத்தில் எனக்கு ஆவரேஜாக அதோட லைஃப்பும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் 3 எடுத்து வச்சுருக்கிறீங்க. ஒரு சில பிராண்ட் வந்து ப்ரீமியம்கே உரித்தான இந்த ரெடஸ்டியன் பிராண்ட்லாம் இருக்குது, இதை பற்றி சொல்லுங்கள் சார். இது மூணுமே நம்ம இண்டஸ்ட்ரி பிரகாரம் மோஸ்ட் ப்ரீமியம் டயர் சார். ரிச் கை டயர்னு வாங்க இது எதனால் ரிச்னாக்கா இவங்களோட டிரைவிங் ப்ளஷர். திஸ் இஸ் மென்ட் ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட் ஒன்லி டிரைவிங் ப்ளஷர். மைலேஜ் 10-20 கிலோமீட்டர் கம்மி ஜாஸ்தி வந்தாலும் அவங்களுக்கு கவலை இல்லை. பட் டிரைவிங் ஷுட் பி குட். அதாவது வென்எவர் ஐ டிரைவ் மை வெஹிக்கல் ஷுட் பி குட். அவங்களுக்காக டிசைன் பண்ணுது. இது வந்து வெடஸ்டைனில் அல்ட்ராக் ரொம்ப ஃபேமஸாக போயின்னு இருக்குது. ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸாக ஆரம்பித்தான், இப்போது ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸாக ரொம்ப ஸ்டாம் மாதிரி போயின்னு இருக்குது. டிரைவிங் ப்ளஷர் அவ்வளோ நல்லா இருக்குது. இவன் மெயின் என்ன பண்ணியிருக்கான்னா சைடு வாலில் நல்லா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். அதனால என்ன ஆகுது, உங்களுக்கு குஷனிங் நல்லா இருக்குது. பள்ளத்தில் விட்டால் கூட இந்த இடம் பம்ப் அப்சார்ப் பண்ணிடுது. இது வந்து UC6 எல்லாருக்கும் தெரியும். இது எனிபடி வாண்டட் ஆஃப்டர் மிச்சலின் அவங்க UC6 தான் கேட்குறாங்க. ஏன்னா இதில் டைமண்ட் ஸ்டாருன்னு வாங்க, இது பேரே டைமண்ட் ஸ்டாரு. ரோட் ட்ரிப் நல்லா இருக்குது, ஆக்ஷன் நல்லா இருக்குது, டிரைவிங் ப்ளஷர் நல்லா இருக்குது, ஸ்டெபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது, கார்னரிங்கும் நல்லா இருக்குது, வாரண்டி சப்போர்ட்டும் நல்லா இருக்குது. இது வந்து MRFோட பர்ஃபென்ஸா 15 இன்ச்சில் ரொம்ப ஃபேமஸ். இது இவங்க இந்தியன் டயர், ஒன்லி இந்தியன் டயர் விச் கிவ்ஸ் ஹை ஸ்பீட் ரேட்டிங். V ரேட்டிங் ஸ்பீட்லேயே ஹையஸ்ட் ஸ்பீட் ரேட்டிங் கொடுக்குறோம். ஆல்மோஸ்ட் 2-3 வெஹிக்கல்ஸ் தான் வருது. இது 15 இன்ச்சில் ஒரே சைஸ் தான் வருது, 195, 60, 15. பட் எந்தெந்த வண்டியில் சூட்டபுளோ அவங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. 60,000 to 70,000 லைஃப் வருது. டிரைவிங் ப்ரெஷர் நல்லா இருக்குது, ரோட் கிரிப் நல்லா இருக்குது. யூஸ்வலாக MRF அப்படின்னாவே அது வந்து ஒரு ஹார்ட் டயரு, ரொம்ப ரஃப்பாக தான் இருக்கும். ஆமாம், லைஃபுக்காக மட்டுமே பண்ணுற டயர்னு சொல்லுவாங்க. பட் அதில் கூட இந்த மாதிரி ப்ரீமியம் டயர் இல்லை. இவங்க மெயினாக எக்ஸ்போர்ட்காக தான் சார் ஆரம்பித்தாங்க. ஏன்னா இவங்களோட ஆஸ்திரேலியாவில், யூரோப்பில் இவங்களோட மார்க்கெட் நல்லா இருக்குது. அவங்க பிரகாரம் டிசைன் பண்ண டயர் இத்தனை நாள் எக்ஸ்போர்ட் தான் இருந்தது. இப்போ இந்தியனில் உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட் மூவிங் இருக்குது. டயர் really very good tire sir. For the price they are demanding, it is really worth buying this tire. MRF Parfenza. Okay, இப்போ widthன்னு பார்த்தோம்னா இதுல என்னென்ன சைஸஸ்ல இருக்கு? இதுல வந்து உங்களுக்கு 175, 65, 15ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 205, 55, 15 வரைக்கும் எண்ட் ஆகுது. இதுவும் சேம் தான், 175, 65, 15, 205, 55, 15. இது வந்து வெறும் 205, 55, 15 வருது, 195, 60, 15 வருது. 2 சைஸ் மட்டும் தான் வருது. ஓகே, இப்போ இந்த மாதிரியான பிரீமியம் டயர்ஸ் இப்போ நம்ம மார்க்கெட்ல இருக்கிற கார்ஸுக்கு எதுக்கு செட் ஆகும்? பலினோ செட் ஆகிடும், எர்டிகா செட் ஆகிடும், சியா செட் ஆகிடும், ஹோண்டா சிட்டி செட் ஆகிடும், ஹோண்டா சிட்டி டாப் மாடல் செட் ஆகிடும், ஹுண்டாய் உங்களுக்கு i20 செட் ஆகிடும், ஹோண்டா அமேஸ் செட் ஆகிடும். நிறைய வண்டி செட் ஆகுது சார். ஆல்மோஸ்ட் செடான், லக்ஸுரி செடான் எல்லாத்துலேயும் செட் ஆகுது. ஓகே, இப்போ இதோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ரேஞ்சில்? மினிமம் 65 ஆகுது சார், மேக்ஸிமம் 85 வரைக்கும் போகுது. ஓகே, இப்போ இது வாரண்டி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ரீமியம் இதில் வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். இதுலேயும் 5 இயர்ஸ் வாரண்டி, பட் 2 இயர்ஸ் அன்கண்டிஷனல். இதில் 3 இயர்ஸ் அன்கண்டிஷனல். இதில் 6 இயர்ஸ் அன்டிஸ்பியூட்டட் வாரண்டி. சார், இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறது இது எல்லாமே 15 இன்ச் டயர் தானா? ஏன்னா பார்க்கறதுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது. இது என்ன டயரு? இது எல்லாமே உங்களுக்கு ஆஃப் ரோடு மாதிரின்னு சொல்லலாம், பட் ஆல் டெரன் டயர், ஹைவே டெரன் டயர். இது வந்து மெயினாக உங்களுக்கு வருது பொலிரோ, ஸ்கார்பியோ, கார்ல பேஸ் மாடலு, அர்பேனியான்னு வருது இல்லை, ஃபோர்ஸ் அர்பேனியா, அதுக்கெல்லாம் இது செட் ஆகுது சார். ஸோ அப்போ ரக்கடா இருக்கிற ஒரு ரக்கடா இருக்கு. ஏன்னா அவங்களோட வண்டி இன்ஜின் வெயிட் அவ்வளோ ஹெவி, டயர் அண்ட் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி கம்பல்சரி இருக்கிற அளவுக்கு தான் அவங்க க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பீட் லிமிட் வந்து 160, 170 தான். ஸோ உங்களுக்கு ஸ்பீட் ரேட்டிங் ஜாஸ்தி வராது. இது வந்து எதற்காக செஞ்சிருக்குனாக்கா அந்த லோடு தாங்குறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அதனால தான் ரகடு ஷோல்டர் கொடுத்துருக்கான். அதே மாதிரி வால் திக்னஸ்மே ரொம்ப ஹை. ஆமாம், ரொம்ப திக்கு, ப்ரொஃபைலும் ஜாஸ்தி இதில். ஓகே, ஃபைன். இப்போ இதோட லைஃப் எவ்வளோ வரும் சார்? 60 to 70,000 வருது சார். பிரிஸ்டோன் மட்டும் ஒரு 80,000 வரும் உங்களுக்கு. MRF C8 15 இன்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,000லேருந்து 7,000 வரைக்கும் இருக்குது. பிரிஸ்டோன் வந்து 8,000 ருபீஸில் இருக்குது. சார், இப்போ இந்த 15 இன்ச் டயர்ஸில் ஸ்பீட் ரேட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து எந்த கோட்லேருந்து எந்த கோட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது?
டீலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். ஹெச் இருக்குது, எஸ் இருக்குது, வி வரைக்கும் இருக்குது. 4 ஸ்பீட் ரேட்டிங்கில் இருக்குது. வி தான் ஹையஸ்ட் ஸ்பீட். வி ஹையஸ்ட், அதாவது எவ்வளோ வரைக்கும் அது? 220 ஸ்பீடு. ஓகே. டீங்கிறது? டீ வந்து உங்களுக்கு 140 150 ஸ்பீடு. ஓகே. இப்போது ஒரு டாக்ஸி பர்பஸ்க்கு ஒரு டீ போர்டுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 15 இன்ச் டயர்ஸில் அவங்களுக்கு த பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் எதை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? 2 ஆப்ஷன் கொடுப்பேன் சார். ஒன்று வந்து யோகாமா எர்த்1 கொடுப்பேன், டாக்ஸி பீப்புளுக்கு தட் இஸ் வெரி குட்டு. இன்னொன்று வந்து கான்டினென்டல் UC6 கொடுப்பேன். ஏன்னா அதோட லைஃபும் நல்லா இருக்குது, டிரைவிங் ப்ளஷரும் நல்லா இருக்குது, ப்ளஸ் அவங்க குஷ்னிங்கே விரும்புகிறாங்க. இப்போ டாக்ஸி பீப்புள் வந்து முதல்ல மாதிரி அந்த அம்பாசிடர் ஸ்விஃப்ட் எல்லாம் கிடையாது. அவங்களும் இப்போ லக்ஸுரி வெஹிக்கிள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கஸ்டமரோட டிமாண்டு, அவங்களும் ப்ளஷர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ டாக்ஸி பீப்புள் ஆக்சுவலி இப்போ ரொம்ப எஜுகேட்டட் கிளாஸ் ஆகிட்டாங்க. இன்ஃபேக்ட் தே ஆர் பெட்டர் தேன் த நார்மல் பீப்புள். நல்லா டிமாண்ட் பண்ணுறாங்க, நாலேஜும் நல்லா வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது இப்போ டாக்ஸி பீப்புள் கிட்ட டீல் பண்ணுறதுக்கு. ஓகே சார். இப்போ அலாயோட ஆப்ஷன்ஸ் 15 இன்ச்சுக்கு இப்போ நம்ம முன்னாடி அலாய்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ என்னென்ன பிராண்டில் அவைலபிளாக இருக்கும்? ஃபஸ்ட்டு இந்த அலாயில் என்ன டைப்ஸ் இருக்குது? சார் அலாய் வீல்ஸில் 3 டைப் இருக்குது சார். ஒன்று காஸ்டிங் அலாய், இன்னொன்று வந்து அலுமினியம் அலாய், இன்னொன்று வந்து லைட் வெயிட் அலாய். 3 டைப் ஆஃப் அலாய் வருது. 3மே நம்மக்கிட்ட இருக்குது, எல்லா பிராண்ட்ஸும் இருக்குது. பட் இப்போ நம்ம மெயினாக ப்ரிப்பேர் பண்ணுறது மேக் இன் இந்தியா தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் இம்போர்ட்டட் வீல்ஸ் போட்டோன்னா வாப்லிங் சான்சஸ் நிறையா இருக்குது. அந்த சென்டர் போர் செட் ஆக மாட்டேங்குது, ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு அப்புறம் வாப்லிங் வர ஆரம்பிக்குது. ஸோ மேக் இன் இந்தியா தான் மெயினாக இப்போது மார்க்கெட்டில் போயின்னு இருக்குது. ஓகே. இப்போது இந்த அலாயோட பேட்டர்னில் பர்டிகுலர் இந்தந்த காருக்கெல்லாம் இப்படிப்பட்ட டைப் தான் போட முடியும் அப்படின்னு ஏதாவது ரூல் இருக்குது? ஆமாம் சார், ஒரு PCDன்னு சொல்லி வருது. அது வச்சு தான் நீங்கள் டிசைட் பண்ண முடியும் எந்த வண்டிக்கு எந்த டிசைன் எந்த பேட்டர்ன் போடணுன்னு. இந்த ஹோல்ஸ், அந்த 4 ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த டிஃப்ரென்ஸ் மாறும். சிலதில் 4 ஹோல்ஸ் வரும், சிலதில் 5 ஹோல்ஸ் வரும், சிலதில் 100 PCD வரும், சிலதில் 114 PCD வரும், சிலதில் 108 PCD வரும். அது பிரகாரம் சேஞ்ச் ஆகும். ஓகே. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பிராண்ட்ஸு இதில் என்னென்ன இது வந்து உங்ககிட்ட இருக்குது அதை சொல்லுங்கள். நம்மக்கிட்ட இப்போ மெயினாக இப்போ இருக்குது வந்து மோமோ ஒரு 2 டிசைன் தான் வருது. அவனும் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாக ஒரே டிசைன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். ஃபாஸ்டஸ்ட் மூவிங் வந்து இன்னைக்கு தேதியில் நியோ போயின்னு இருக்கு. அது ரொம்ப நல்லா போயின்னு இருக்கு. ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் ஒரு டிசைன் லான்ச் பண்ணுறான். ஸோ அவன் மார்க்கெட்டை நல்லா கேப்சர் பண்ணி வச்சிருக்கான். இப்போ இது சமீபத்தில் இது ஒரு 1 இயராக ஓனிக்ஸ்ன்னு ஒரு பிராண்ட் இருக்குது. இந்த லென்ஸோல ஜாகர் டைனா மாதிரியே இந்த டிசைன் இருக்குது. இது ரொம்ப நல்லா போயின்னு இருக்கு. 4-5 கலர்ஸில் வருது. இது 6 கலர்ஸில் வர ஆரம்பிச்சிச்சு. இது வந்து உங்களுக்கு இதுவும் நியோ தான், ஸ்னேக் மாடலு, ஃபேமஸ் மாடல். இது வந்து ஓஇ ஃபிட்மெண்ட். ஓகே. ஓஇ இப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக போயின்னு இருக்கு ஓஇ வீல்ஸ். ஸோ ஓஇ அப்படிங்கிறது வந்து லைக் கம்பெனியில் என்ன டாப் எண்டில் யூஸ் பண்ணுறாங்களோ அதே அலாய் ஆஸ் இட் இஸ், அதே பாக்ஸ் பேக்கிங், பிராண்ட் நியூ, வண்டியிலேருந்து கழட்டினது கிடையாது, பிராண்ட் நியூ பேக்கிங் உங்கள் கையாலேருந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே. ஸோ அப்போ ஓயிலிருந்தே தான் நீங்கள் ஷோரூம்லேருந்து தான் வருது. நாங்களும் டீலர்ஷிப் வச்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்டுக்கு டீலர்ஷிப் வச்சிருக்கோம். கியா மட்டும் இன்னும் டீலர்ஷிப் கொடுக்கல. அது தவிர எல்லா வண்டியும் ஓஇ வீல்ஸ் ரெடியாக ஸ்டாக் இருக்குது. இப்போ வந்து ஒருத்தர் ஒரு பேஸ் வேரியன்ட் எடுக்கிறோம், இல்லை மிட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு வேரியன்ட், ஜஸ்ட்டு நார்மல் ரிம் இருக்கிற ஒரு வேரியன்ட் எடுக்கிறோம், அதை அலாயா மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி மாற்றணும்னா என்ன ப்ரொசீஜரு, எவ்வளோ நாளைக்குள்ளே நம்ம மாற்றினா கொஞ்சம் பெட்டராக பைபேக் கிடைக்கும்? சார் டயர் மாற்றணும்னா அப் டு 100 கிலோமீட்டர்ஸில் கம்பல்சரி வந்து ஆகணும். எனக்கு டயர் தேஞ்சு போயிடுச்சுன்னா ரீசேல் வேல்யூ ரொம்ப கம்மியாகிடும். வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக புது வண்டியில் மாட்டினா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும், அந்த உங்களுக்கு வர அந்த ஃபீலும் வரும். அது புது வீல் போட்ட மாதிரிண்டு ஜென்ரலாக அது 100 to 200 கிலோமீட்டருக்குள்ளே மாற்றிடுவாங்க. அது புது அலாய் வீல் ப்ளஸ் நம்ம பழைய வீல் எக்ஸ்சேஞ்ச் பைபேக்கும் பண்ணிவிடுவோம். அந்த டைமில் என்ன மார்க்கெட் இருக்கோ டிபெண்ட்ஸ் ஆன் த வெஹிக்கிள், பைபேக்கும் பண்ணிவிடுவோம். 250லேருந்து 500 வரைக்கும் ஈச் வீல் வாங்கிடுவோம் நம்ம. ஓகே. ஸோ அப்போது எவ்வளோ வரைக்கும் பைபேக் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? மினிமம் 250 சார், மேக்ஸிமம் 500 வரைக்கும் போகுது. அது சிங்கிள் வீல். நீங்கள் சொல்கிறது ஸ்டீல் வீல். டயர் மாற்றணுமா, மாற்ற தேவையில்லையா? டயர் கண்டிப்பாக அவங்க டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது. சப்போஸ் அவங்க 14லேருந்து 15 போகிறாங்கன்னா வேறு ஆப்ஷன் இல்லை, டயர் மாற்றி தான் ஆகணும். சில பேர் ப்ராட் டயர் கேட்பாங்க, 185 வண்டியில் வரும், 195 கேட்பாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பைபேக் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ எனக்கு அப்படிலாம் எனக்கு எந்த கண்டிஷனும் இல்லை, நான் அதே டயரை கூட நான் யூஸ் பண்ணுறது ரெடி, தாராளமாக யூஸ் பண்ணலாம் சார், தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆஃப்செட் வீல் இல்லாமல் நேச்சுரல் வீல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஓகே. அதுவுமே ஓயில் இருக்கிறதே அப்படி கிடைக்கிற வாய்ப்பு இருக்கா? இருக்குது சார். ஓயில் இப்போ எல்லா 14ஓட சைஸே நமக்கு ஓயில கிடைக்குது. இருக்கு 14லயே இருக்கு. எல்லா பிராண்டும் எல்லா இதுவும் கொடுக்க மாட்டோம். ஓகே, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல்மோஸ்ட் 15 இன்ச்சில் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ நான் இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி நீங்கள் இன்கேஸ் 15 இன்ச் டயர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். எந்தெந்த பிராண்டில் எவ்வளோ பட்ஜெட்டில் எந்த மாதிரி கேட்டகரிக்கு எந்த டயரு எந்த அலாய் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறோம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.